காரணத்தாலே நானா இந்த தென்னிலங்காவரை ஆண்டு வரக்கூடிய 10 சிரம் 20 கரம் கொண்ட ராவணேஸ்வரன் பெயர்படுத்தி யாதொரு குறைபாடும் அல்லாமல் வாழ்ந்துருவேன். நீங்க தூக்கு காட்டு பண்ணிக்கா போய் பாசியா எவனா விட்டுறான் நீ நெட்டி அடிக்காத உங்க மேல உள்ளங்கிற ஜெட்டி கிச்சிட்டு போகுது அடிக்கிறதுல உனக்கு இல்லாம போயிடுது. அடிக்காத கோபப்பட்டவுடன் குரல் குடிக்க வரும் அடைத்தவுடன் இது எந்த நாடு? என்னடா பாடியா மண்டலம் காமனேட்டி. ஏய் நான் யார்? எப்படிப்பட்டவன்? நாடு அதேடா உடாத எதை போட்டு அமுக்கு? எங்க அம்மாவை போட்டு அமுக்குவா. டேய் என்ன பண்றா? புளியாமை உலகுறேன் புரியாமையா? சும்மா நான் புளியாமை உலகுறேன். உலக அங்கிருந்து ஒரு ஜோட்டாவையும் எத்து சப்பிட்டியா கொட்டை மொட்டை ஆகிட்டு கொடுத்துரு. ஆமா நீங்க பிடிச்ச உலக ஒரு புளியாம்பழமையும் அது எடுத்து நான் சாப்பிட்டு டேய் அந்த வேலையை பாக்குறியா மடஜா ஜோட்டா மாத்தா தடியா உழுகாத அம்மால உழுகாத ஏய் அம்மா சும்மா அடிக்காத பாக்குறவங்க காரி முடிவாங்க காரி முடிவாங்களா? ஆமா எப்படி காரி முடிவாங்க? பல்ஜாகிதே இல்லையா? என்ன பல்ஜாகிதே இல்லையா? இப்பதான் நீ நான் பின்னாடி பீடி குடிச்சு வந்தா நான் பீடி குடிச்சா நானு ஓஹோ ஏய் பீடி இந்த குடி பீடி ஆன்ஸ் அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. வேணா படி அது கண்டுபாரு. இவருக்கிட்டியா ஐயா இவர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏய் குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷமான பழக்கம். யாரியா இவர்தான் மணி நானும். ஓஹோ அப்போ நீங்க 2 பேரும் சின்ன வேலையில இருந்தா பழக்கம். ஏய் சின்ன வயசுல இருந்து பழக்கம். சின்ன வயசுல இருந்து பழக்கம். இந்த பீடி ஆன்ஸ் சிகரெட் கெட்ட பழக்கன்றதே ஒண்ணு கூட மகாராஜா கிடையாது. இவரு அது மட்டும் கிடையாது. ஜோன் மழை பெஞ்சாலும் சரி சூரியன் வெயில் காஞ்சாலும் சரி மழைக்கும் அந்த வெயிலுக்கு பயந்து கூட அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த ஒயிட் ஷாப் பக்கமே திரும்பி படுக்கிறதுக்கு நான் ஒயிட் ஷாப் பக்கமா மகாபிரபு பேக்ல 1 கோடி இருக்குது யாரு யார் பேக்கையா பார்த்து வந்து யாரு கேக்குறா? யார் பேகவா இந்த மூலையில அடிக்க வச்சிரு ஆத்துறா அப்பா மூலையில அடிக்க வச்சிரு அது முன்னாடி வந்தா பாரு ஒருத்தன் ஒல்லியா பாடி பில்டரு ஒல்லியா நான் பாடி பில்டர் அவன் தான் பாடி பில்டரு அவன் பேக் காமனேட்டி சொல்றா லக்காடி ஏய் ஏய் நான் யார் எப்படிப்பட்டவன்? நான் யாருக்கு பிறந்தேன்? எந்த ஜவுடியாலுக்கு போந்தியா ஏய் நான் என்ன சொல்றேன்னா உள்ளம் தானே வந்தா 3/4 மணி நேரம் போட்டான் என் பவுடரு நான் எந்த நாடு உள்ளே கேட்டு வேண்டியது அந்த பாடி யோ வாஜாரு யோ இவன் எங்கிட்ட போன காசுல புடிச்சாங்க யார் போன யார் போன வாசடா? நான் யாரு எப்படிப்பட்டவன்? நாடு என்ன பெருமை என்ன? நான் எப்படிப்பட்டவனுக்கு தெரியுமா? ஏண்டா என்னுடைய பெருமையும் வீர தரத்தையும் பத்தி சொன்னா நீ ஆன்சர் கேக்குறா? ஐயா உன் பெருமையா? உன் பெருமை தெரியுமா? சத்தியமா என்ன பெருமை? ராமாபுரம் காடு ராமாபுரம் காடு சொல்றா வாயில பெருமையை சொல்லிங்கிற குரு பேசாத ஏப்பையா என்னுடைய பெருமை பத்தி உரைக்கும் பொழுது அப்படி உள்ளக்குள்ள இருந்து ஒரு குஷி. ஓஹோ உனக்கு குசு வந்துச்சா? குசி கிடையாது குஷி. கொட்டாவுல குமிரி வந்தது உன்னால தான் நினைக்கிறேன் நானாடா அதுவும் வேற முட்டை குசுவா விட்டுக்கிறேன். ஐயா உங்க பெருமை எப்படிப்பட்ட தெரியுமா? ராமாபுரம் காடு ராமாபுரம் காடு வந்தவாசி ரோடு வந்தவாசி ரோடு வந்ததுல இருந்து என்ன அடிக்கிற சுத்தமான பாடு. நான் என்ன பாடா பாடியில பொட்டு
என்ன பார்த்தா பாரு மேலே கருது படியாடு அந்த புகை மிஷின் அடியில் விட்டாரா எங்க அது மட்டும் கிடையாது உன் பேர் எங்க தெரியுமா உடைக்கிறாங்க எங்க ஆட்டு வாயில் இல்லைங்க தான் ஆட்டு குட்டி வாயில் இல்லைங்க திங்கி டாங்க பேர் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் அது குட்டி அந்த சாப்பாடு சரியா கம்யூனிட்டி டேய் நான் யார் தெரியுமா எப்படி வட்டவன் தெரியுமா இந்த தென்னிலங்காபுரைக்கு எப்படி காட்சிக்கு வந்த தெரியுமா எப்படி வந்தீங்க டேய் ஐயா. ஒரு நேரத்திலே ஏய் வாயு பகவானுக்கும் அடடே ஆதிசேஷன் இருக்கின்றானே 1000 சிரம் படைத்தவன் 1000 சிரம் படைத்தவன் யாரு 1000 சிரம் கொண்டு ஆதிசேஷனோடு சொல்லக்கூடிய நாகும் இவர்கள் இருவருக்குள்ள ஒரு போட்டி என்ன போட்டி என்ன போட்டி தெரியுமா நம் இருவரில் யார் பலசாலி யார் பலசாலி என்று போட்டி நம் இருவரில் யார் பலசாலி என்று போட்டி இருவர் என்ன செய்தார்கள் என்ன செஞ்சாங்க ஒரு மலையை பொதுவாக வைத்துக் கொண்டார்கள் என்ன மலை தெரியுமா என்ன மலை பினாகிரி மலை என்ன மலை பினாகிரி மலை பினாகிரி மலை அந்த மலையை பந்தயமாக வைத்துக் கொண்டார்கள் என்னவென்று எப்படிங்க நம்முடைய பலத்தை காட்டி முதலாவது எவர் ஒருவர் இந்த பெருத்த மலையை அசைக்கின்றாரோ அவர்தான் பலசாலி மலையை அசைக்க முடியுமா அது எப்படிங்க முடியும் முதலாவதாக என்ன செய்தான் வாயு பகவான் என்ன செய்தாங்க தற்போது நான் பார் இந்த மலையை அசைத்து காட்டுகின்றேன் என்று உரைத்து தன்னுடைய வேகத்தை வீரிட்டான் மலையின் மீது இதை பார்த்தான் ஆதிசேஷனோட சொல்லக்கூடிய 1000 சிரம் கொண்ட நாகம் பார்த்தான் என்னடா இது வாயு பகவான் தன்னுடைய வேகத்தை காட்டிவிட்டான் இந்த மலையை அசைத்து விட்டால் நான் தோற்றுவிடும் என்பதற்காக தன்னுடைய உடலை அந்த மலையை சுற்றி இருக தன் 1000 சிரத்தால் அப்படியே மூடிக்கொண்டான் என்ன செய்தான் நாகசேஷன் என்கிற பாம்பு நாகசேஷன் கிடையாது ஆதிசேஷன் அடடே நாக்கில தர்பியை போட்டு கொளுத்த வாயில போகல வாயில போறலன்னு சொல்லு அப்படி அந்த ஆதிசேஷன் சொல்லக்கூடிய நாகம் வாயு பகவானோட சேர்த்து என்ன சொன்ன பானம் உள்ள வெடி உள்ள பானம் உள்ள வெடி வெடி உள்ள வெடியா இப்பதான் கட்டா முத்தாண்ட ஏண்டா போனேன் பொறம்போக்கு தெவடியா போய்யா யார பார்த்தா கேட்கிறா மடையா உடனே செய்தான் அவன் வாயு பகவானோட சேர்ந்து அந்த மலையாகப்பட்டது மலைக்குள்ளே சிக்கிக் கொண்டான் பார்த்தான் வாயு பகவான் இல்லாமல் சைலன்ஸ் இந்த உலகத்திலே காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியுமா அது எப்படி முடியும் முடியாது ஆக 14 உலகமும் சுவாசம் என்று தவித்தது பார்த்தார்கள் தேவர்களும் மூவர்களும் ஓடி வந்து ஆதிசேஷனத்தில் உரைத்தார்கள் ஆதிசேஷனே வாயு பகவானை வெளியே விடு நீ வெளியே விட்டாதான் இந்த பூலோகமாகப்பட்டது உயிராட முடியும் என்று உரைத்தார்கள் உடனே ஆதிசேஷன் என்ன செய்தான் தன்னுடைய 1000 சிரத்திலே ஒரு சிரத்தை தூக்கினான் ஒரு சிரத்தை ஆமா பார்த்தான் வாயு பகவான் இப்பொழுதுதான் நான் வேகத்தை காட்டுவேன் என்பதற்காக வீரிட்டான் வாயு பகவான் உடனே என்னது ஆதிசேஷன் வெடித்து சிதறிவிட்டான் ஒரு காற்றடைந்த பலூன் பாத்தீங்களா பாத்துருக்கீங்க காற்றடைந்த பலூன்ல ஓட்ட போட்டா புஷ்ஷன் ஆயிடுங்க புஷ்ஷனாவது வெடிச்சு சிதறிட்டு அது எப்படி ஆகும் ஓட்ட போடுச்சுன்னா காத்து மொத்தம் வெளியே புடியா நீ பைத்தியமா நான் பைத்தியமா நீதான் மென்டல் யார் மென்டல் ஐயா இங்க வாங்க சொல்லு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க ஒரு கதை ஆமா சரி சொல்லு ஒருத்த பேர் நீலூஸ் ஒரு கதைக்கு அவன் தம்பி அண்ணன் தம்பி பேர் ஒரு கதைக்கு ஆமா சரி சொல்லு ஒருத்த பேர் நீலூஸ் இன்னொருத்த பேர் நாலூஸ் அண்ணன் தம்பி பேர் அது அண்ணன் தம்பி ஆமா ஒருத்த பேர் நீலூஸ் இன்னொருத்த பேர் நாலூஸ் சரி நாம ஒரு நாத்தி பார்த்து நீலூஸ் வெளிய போட்டான் மிச்சருக்கு யாரு நீதான் ஒரு வீட்ல அண்ணன் தம்பி 2 பேர் அவர் என்ன கூட்டிடா மேடம் மேல கம்மி மாட்டாரு நீ சொல்லுங்க ஐயோ நான் இந்த சத்தம் கேட்கல என்ன சத்தம் தாவுக்கலாம் உனக்கு முன்னாடி நீ விட்டு அந்த சவுண்ட் விடுது டேய் ஒரு வீட்ல அண்ணன் தம்பி 2 பேர் ஆமா ஒருத்த பேர் நீலூஸ் இன்னொருத்த பேர் நாலூஸ் நீ போற நேரம் பார்த்து நீலூஸ் வெளிய போட்டா நீலூஸ் வெளிய போட்டா மிச்சருக்கு யாரு வீட்ல இருக்குது கண்டிப்பா நான் லூஸ் தான்
சத்தியமா நீ லூசு தானே. டேய் நான் சொல்றது புரியுதா உனக்கு? ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேரு, ஒருத்தன் பேர் நாலூசு, இன்னொருத்தன் பேர் நீலூசு. நீ போற நேரம் பார்த்து நீலூசு வெளியே போயிட்டான். அப்ப நிச்சயமா சத்தியமா நான் லூசுடா. லூசு தான்டா. நான் லூசு இல்ல. நான் சொல்றது புரியுதா உனக்கு? ஐயா புரியா? உங்களுக்கு புரியுதா? ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேரு, ஒருத்தன் பேர் நீலூசு, இன்னொருத்தன் பேர் நாலூசு. நீ போற நேரம் பார்த்து நீலூசு வெளியே போயிட்டான். அப்ப வீட்டுல இருந்து நான் லூசு தானே. ஒட்டிக்காரப்பா சத்தியமா லூசு தான்டா. நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேரு, ஒருத்தன் பேர் நீலூசு. ஆமா, ஒருத்தன் பேர் நீலூசு, இன்னொருத்தன் பேர் நாலூசு, இன்னொருத்தன் பேர் நீலூசு. நீ போற நேரம் பார்த்து நீலூசு வெளியே போயிட்டான். ஆமா, வீட்டுக்கு யாரா? நாலூசு. வீட்டுக்கு யாரா? நாலூசு. அப்ப நீ லூசு தானே? வீட்டுக்கு யாரா? நாலூசு. வீட்டுக்கு நான் தான் லூசு. இந்த மெட்ல கூட வந்து மாட்டிக்க நான் தான் லூசு. கமனாத்தி. டேய், அப்படி ஆதிசேஷன் வெடித்து சிதற உடனே அதிலே 3 சிரம் மட்டும் 6 என்று சொல்லக்கூடிய கடலிலே விழுந்தது. அதிலே 3 சிரங்களும் 3 தீவுகள் உருவாகின. 3 தீவுகள். ஆமா. என்னென்ன தீவுகள்? என்னென்ன தீவு தெரியுமா? முதலாவதாக உருவாகிய தீவு ரத்னபுரி. ரத்னபுரி. என்ன புரியா? ரத்னபுரி. ரத்னபுரி. இரண்டாவதாக உருவான தீவு பதுமபுரி. பதுமபுரி. மூன்றாவதாக உருவான தீவு தென் திசை நோக்கி இருந்ததால் தென்னிலங்காபுரி. ஆமா. முதலாவதாக உருவாக்கிய ரத்னபுரி தீவு யார் ஆண்டது தெரியுமா? யார் ஆண்டதுங்க? ஏய், வாதாபி எர்தாபி சொல்லக்கூடிய 2 அசுரர்கள் ஆண்டார்கள். இரண்டாவது உருவான தீவில் யார் ஆண்டது தெரியுமா? யாருங்க? பதுமபுரியை பத்மாசுரன் ஆண்டு வந்தார். மூன்றாவது தீவு தென்னிலங்காபுரி. இந்த தென்னிலங்காபுரி ஆண்டு வந்து யார் தெரியுமா? யாருங்க? ஏய், ஒரு நேரத்திலே நீ எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படிங்க? நான் பிறந்த கதைக்கும் இந்த தென்னிலங்காபுரி பிறந்த கதைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கின்றது. எப்படிங்க? எப்படி தெரியுமா? ஒரு நேரத்திலே மாலி, சுமாலி, சுவாகு என்று சொல்லக்கூடிய 3 அசுரர்கள் இருந்தார்கள். அசுரர்கள்? ஆமா. அவருடைய தங்கை என்னுடைய தாய் கேகசி அம்மையார். யாரா? உங்க தாயா? என்னுடைய தாய் கேகசி அம்மையார். இவர்கள் 4 இருந்தார்கள். மாலியும் சுமாலியும் செய்து வரக்கூடிய அட்டூழியம் தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடி சென்று அந்த திருட்டு கரிமூஞ்சி லக்காடி பயங்கரம் அரிமாய கண்ணன் மகாவிஷ்ணு அவன் இடத்திலே சென்று முறையிட்டார்கள். அவன் என்ன செய்தான்? தன்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை ஏவினான். ஏவிய உடனே மாலி மடிந்தான். யாரு? மாலி மடிந்து விட்டார். மாலி மடிந்தான். மீதம் இருப்பது யார்? யாருங்க? சுமாலி, மால்யவான் இருவரும் என் தாயை அழைத்துக் கொண்டு பாதாள உலகத்திலே சென்று அடைந்து விட்டார்கள். எதற்காக? அந்த மாய கிருஷ்ணனின் கரத்தில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்திற்கு பயந்து ஓடி சென்று பாதாள உலகத்திலே பதுங்கிக் கொண்டார்கள். பார்த்தால் என் தாய் கேகசி எத்தனை நாளைக்கு இப்படியே பாதாள உலகத்திலே பதுங்கி கொண்டிருந்தால் அசுரர் குலமே அடியோடு அழிந்துவிடும் என்பதற்காக பாதாள உலகத்தை விட்டு வெளியே வந்தால் வருகின்ற வேளையிலே கானகத்திலே ஒரு பிராமண முனிவனை கண்டால். முனிவர பிராமண முனிவனை கண்டால் அந்த பிராமண முனிவனத்திலே சென்று சுவாமி என்னுடைய குலமாகப்பட்டது தழைத்தோங்க வேண்டும். ஆகையால் தற்போது நீங்கள் என்னை சேர்ந்து என்னுடைய குலம் தழைப்பதற்கு தகுந்த வழி செய்ய வேண்டும் என்று உரைத்தால் என் தாய் கேகசி அம்மையார். உடனே என்ன செய்தார்? அந்த விச்சிரவாகு என்று சொல்லக்கூடிய பிராமண முனிவன். யார? பிராமண முனிவன். விச்சிரவாகு என்று சொல்லக்கூடிய பிராமண முனிவன் அப்படி ஆகட்டும், ஆனால் ஒன்று இதுவோ கூடாத நேரம், கூடாத நேரம், ஆகாத நேரம், கூடக்கூடாது. அப்படி இருவர் ஒன்று சேர்ந்தால் இந்த உலகத்திலே அடங்காத அசுரத்தன்மையுடன் ஒரு குழந்தை பிறக்கும் என்று உரைத்தார்கள். என்ன உரைத்தார்கள்? முனிவர் உரைக்கிறார். ஆமா. ஆகாத நேரத்திலே கூடினால் அடங்காத ஒரு குழந்தை பிறக்கும் என்று உரைத்தார்கள். அப்படி இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஒரு ஜாமத்திற்கு ஒரு குழந்தை. ஒரு ஜாமத்திற்கு ஒரு குழந்தை. ஒரு இரவுக்கு எத்தனை ஜாமம்? எத்தனை ஜாமங்க? 4 ஜாமம் ஒரு இரவு. 4 ஜாமம் ஒரு இரவு. ஆமா. முதலாம் ஜாமத்திலே ராவணன் 10 சிரத்துடன் 20 கரத்துடன் நான் பிறந்தேன். நீங்கள்? ஆமா. இரண்டாவது ஜாமம் எப்படிப்பட்ட ஜாமம்? எப்படிப்பட்ட ஜாமம்? ஏய், அனைவரும் உறங்கக்கூடிய ஜாமம். இந்த 14 உலகமே உறங்கக்கூடிய ஜாமம். இரண்டாவது ஜாமம். அந்த ஜாமத்திலே பிறந்தவன் என் தம்பி கும்பகர்ணன். கும்பகர்ணன்? ஆமா. அவனுக்கு எதற்காக கும்பகர்ணன் என்ற பெயர் வந்தது? எதற்காக? அவனுடைய காதுகளும் வயிறும் கும்பம்.
கும்பம் என்றால் என்ன? தவளை. கவலை. தவளையை பார்த்து தண்ணி எடுக்கிறாங்க தவளை. ஆமாங்க. அப்படி கும்பம் போன்ற உருவத்துடன் பிறந்ததால் கும்பகர்ணன். கும்பகர்ணன். இரண்டாவது ஜாமத்திலே என் தம்பி கும்பகர்ணன் பிறந்தான். மூன்றாவது ஜாமத்திலே என் தங்கை சூர்ப்ப நங்கை பிறந்தான். சூர்ப்ப நங்கை. ஆமா. நான்காவது ஜாமம் எப்படிப்பட்ட ஜாமம்? எப்படிப்பட்ட ஜாமங்க? அனைவரும் உறங்கி எழுந்திருக்கக்கூடிய நேரம். ஒரு மனிதன் தன்னுடைய கஷ்டங்களும் சரி, நஷ்டங்களும் சரி, இன்பமும் சரி, துன்பமும் சரி, நல்லதும் சரி, கெட்டதும் சரி, மறந்து தூய்மையாக எழுந்திருக்கக்கூடிய நேரம் நான்காவது ஜாமம். நான்காவது. அப்படி தூய்மையான ஜாமத்திலே என் தம்பி விபீடனன் பிறந்தார். விபீடனன் நாலு அறிவிலே மருவி விபீஷ்ணன் என்ற பெயரை பெற்றது. நாலடிவில். ஆமா. இப்படி 4 ஜாமத்திற்கு 4 குழந்தைகளாக பிறந்தோம். பிறந்த நாங்கள் கானகத்திலே வசித்து வந்தோம். கானகத்தில் ஒரு நாள் சென்றேன். தாயே, எனக்கென தனித்ததோர் நாடோ இல்லையா என்று கேட்டேன். அதற்கு என் தாய் என்ன உரைத்தார்? என்னவென்று உரைத்தார்? கண்ணே மணியே, இதை பார்த்தையா, நீயோ அசுரகுலத்தில் பிறந்தவன். தேவர்களுக்கு பயந்து பாதாள லோகத்திலே பதுங்கியிருந்தோம். நீ பிறந்த நாள் முதல் இந்த கானகத்திலே தான் வசித்து வருகின்றோம் என்று உரைத்தாள் என் தாய். ஆனால் ஒன்று, என்ன? உனக்கென ஒரு தீவு இருக்கின்றது. அந்த தீவிலே சென்று முடிந்தால் ஆட்சி பெற்றுக் கொள்ள முடியும் என்று உரைத்தாள். அந்த தீவு யார் ஆண்டு வருது? யார் ஆண்டு வரதுக்கு? என்னுடைய தாயாவி. என்னுடைய தாயாதிரா யாருங்க? டேய், என்னுடைய சித்தி மகன். உங்களோட சித்தி மித்ரவாக என்ற பிராமணரின் தந்தை. என் தந்தைக்கு இன்னொரு மனைவி இருக்கின்றான். யார் தெரியுமா? அவள்தான் குகேசனை. 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 குகோஷ்ணி. ஓ, குகோஷ்ணி. தெளிவா சொல்லு. குகசாணி கிடையாது. குகோஷ்ணி. சொன்ன பொட்ட ஒய்யா சொன்ன நான் கேட்க மாட்டேன். கேட்கிற கமலாட்டி வேணா கேட்கணும். அடிக்காத கொட்டை மேலே இருக்கு. கைத்துல கட்டு. அப்படி என் சிற்றனுக்கு பிறந்தவன் குபேரன். குபேரன் யாரு? யாருங்க? குபேரன். குபேரனுக்காக தேவச்சிப்பி விஸ்வகர்மாவை அழைத்து அந்த தென்னிலங்காபுரியை அழகாக சீரமைத்து ஒரு நாட்டம் ஒன்று உருவாக்கினார்கள். நான் சென்றேன். பாய்ந்தேன் புலி போல் குபேரன் மீது. யார் மீது? குபேரன் மீது. குபேரன் மீது பாய்ந்தேன் புலி போல். உடனே குபேரன் எனக்கு பயந்து தென்னிலங்காபுரியை எனக்காக கொடுத்து விட்டான். பயந்து உங்களுக்கு? அது மட்டும் கிடையாது, வேற என்ன கொடுத்தான்? புஷ்ப பல்லக்கு. புஷ்ப பல்லக்கா? ஆமா. புஷ்ப விமானத்தை எனக்காக விட்டு கொடுத்தான். அப்படி இந்த தென்னிலங்காபுரி வந்து யாதொரு குறைபாடும் அல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். அது மட்டும் கிடையாது, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சிவபக்தியிலே சிறந்தவன். சிவபக்தியிலே? ஆமா. என்னுடைய தென்னிலங்காபுரியிலே 1008 வீதி, ஒரு வீதிக்கு 108 சிவாலயங்கள் அமைத்து சிவனேசன் என்ற பட்டத்தை பெற்றவன். அது மட்டும் கிடையாது, என்னுடைய தாயாகப்பட்டுள்ள அனுதினமும் கடற்கரைக்கு சென்று அங்கே மணலிலே லிங்கம் அமைத்து ஈசனை தொழுது வருவது வழக்கம். யாரா? ஈசனை. ஈசனை தொழுது வருவது வழக்கம். அந்த கடற்கரையிலே அமைத்த லிங்கத்தை கடல் நீராகப்பட்டது அலையால் கரைத்து விட்டது. என் தாய் மனதால் சஞ்சலப்பட்டாள். இதை பார்த்து நான் என்ன செய்ய தெரியுமா? என் தாய்க்காக அழியாத ஒரு லிங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என் தாய்க்காக அழியாத ஒரு லிங்கத்தை பெற்று வர வேண்டும் என்று ஆசை கொண்டேன். உடனே புறப்பட்டேன். ஈசனை நோக்கி கடந்தவம் இருந்து ஆத்மலிங்கத்தை பெற்றேன். ஆத்மலிங்கத்தை பெற்று? என்ன லிங்கம்? ஆத்மலிங்கம். ஆத்மலிங்கத்தை பெற்றேன். ஆத்மலிங்கம் இலங்கைக்கு வந்து விட்டால் இந்த ராவணனை கொல்ல முடியாது என்பதற்காக தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சூழ்ச்சி செய்து அந்த விநாயக பெருமான் இருக்கின்றானே, அவன் ஆடு மேய்க்கும் சிறுவனை போல் ஓடி வந்தான். அந்த நேரத்திலே எனக்கு தண்ணீர் தாகம் பெருத்துள்ளது. உங்களுக்கு? ஆமா. சுற்றி வார்த்தை யாருமே இல்லை. அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனத்திலே, குழந்தாய், இந்த ஆத்மலிங்கத்தை சிறிது நேரம் வைத்துக் கொண்டிரு, நான் சென்று நீரை பருகிட்டு வந்து விடுகின்றேன் என்று உரைத்தேன். அப்படி ஆத்மலிங்கத்தை கொடுத்து விட்டு நீர் பருகி வருவதற்குள் என்ன செய்தான் விநாயக பெருமான்? அந்த ஆத்மலிங்கத்தை தரையிலே வைத்து விட்டான். தரையில வச்சுட்டேன்? ஆமா. நான் ஆத்மலிங்கத்தை பெற்று வருகின்ற வேளையிலே ஈசன் ஒரு நிபந்தனை இட்டார். என்ன நிபந்தனை? ராவணா, இந்த ஆத்மலிங்கத்தை நீ தரையிலே வைத்து விட்டால், ஒரு முறை தரையிலே வைத்து விட்டால் மீண்டும் இதை நீ எடுக்கவே முடியாது என்று உரைத்தார். இது ஞாபகம் வந்த உடனே ஓடி வந்தேன். அந்த லிங்கத்தை இழுத்தார். என்ன தெரியுமா? பசுவின் காதை போல் நீண்டு கொண்டே வருகிறது. பசுவின் காது போல நீண்டு கொண்டே வருகிறது? ஆமா. ஆகையால் பார்த்தேன், இந்த இடத்திற்கு இன்று முதல் கோகர்ணம் என்ற பெயரை சுட்டினேன்.
கோகர்ணம் என்றால் என்ன தெரியுமா? என்னங்க? பசுவினுடைய காது. காது. ஆமா. ஏய். பசுவினுடைய காதை போல் நீண்டதால் சிவலிங்கம் கோகர்ணம். கோகர்ணம். கோகர்ணம் என்ற பெயரை சுட்டினேன். அது மட்டும் கிடையாது, இந்த தேவர்களை எப்படியாவது அழித்தாக வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஈஸ்வரனிடத்திலே அரிய பெரிய தவத்தினை புரிந்தேன். தவத்தை புரிகின்ற வேளையிலே ஈஸ்வரன் கண்முன்னே காட்சியளித்தார். காட்சியளித்த உடனே என்ன வரம் பெற்றேன் தெரியுமா? என்ன வரம்? 3.5 கோடி ஆயுள் வரம் பெற்றேன். எத்தனை கோடியா? 3.5 கோடி. 3.5 கோடி ஆயுள் காலம் பெற்றேன். அந்த வரத்தை பெற்று திரும்பி வருகின்ற வேளையிலே என்ன செய்தான் தெரியுமா? நாரதன் ஒரு செடியாகப்பட்டதை வேறாகப்பட்டதை மேல் நோக்கியும் அதனுடைய உருத்தாகப்பட்டதை கீழ் நோக்கியும் நட்டு அதிலே 1000 பொத்தல் நிறைந்த குடத்தால் தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தார். ஒரு செடி எப்படி நடுவான்? மேல் நோக்கி நடுவாங்க. வேறாகப்பட்டதை மண்ணிலே நட்டு குருத்தாகப்பட்டதை மேல் நோக்கி நடுவோம். ஆனால் நாரதன் எப்படி நட்டான்? குருத்தை மண்ணிலே நட்டு வேற மேல் நோக்கி நிறுத்திவிட்டு 1000 பொத்தல்கள் நிறைந்த குடத்தால் நீரை ஊற்றினான். இதை பார்த்து நான் என்ன செய்தேன் தெரியுமா? நாரதா, இப்படிப்பட்ட காரியத்தை செய்கின்றாயே, இந்த செடி எப்படி வளரும் என்று கேட்டேன். அதற்கு உரைத்தான் நாரதன், இந்த செடி எப்படி வளருவது நியாயம் இல்லையோ அதுபோல் தான் நீ பெற்ற வரும் என்று உரைத்தான். என்ன உரைக்கின்றாய் என்று கேட்கின்ற வேளையிலே 3.5 கோடி ஆயுள் வரம் பெற்றாயே, மீதி 1/2 கோடி ஆயுள் வரத்தை ஏன் விட்டாய்? சென்று இந்த 3.5 கோடி ஆயுள் காலம் போக, புரியுதா? 3.5 கோடி ஆயுள் காலம் போக அந்த 1/2 கோடி ஆயுள் காலத்தை பெற்று வா என்று உரைத்தான். மீண்டும் ஓடி வந்தேன், ஈசனை பார்த்தேன். பார்த்து, சுவாமி, இந்த 3.5 கோடி வரம் போக எனக்கு 1/2 கோடி வரம் வேண்டும் என்று கேட்டேன். ஈசன் என்ன செய்தார்? ஆவனா, நீ கேட்ட பிரகாரம் நீ பெற்ற 3.5 கோடி வரம் போக புரியாமல் அறியாமல் நாரதன் செய்த கலகத்தை தெரியாமல் அந்த 3.5 கோடி ஆயுட்காலத்தை பறிகொடுத்து விட்டேன். மீதி 1/2 கோடி ஆயுட்காலத்தை பெற்று வந்து இந்த தென்னிலங்காபுரியிலே 10 சிரம் 20 கரம் கொண்டு யாரும் குறைபாடும் அல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். அது மட்டும் கிடையாது, நான் எப்படிப்பட்டது தெரியுமா? வீணைக்குடியோர் 10 சிரம் 20 கரம் முடிந்தார் ராவணேஸ்வரன். ஈஸ்வரனுக்கு நிகராக ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றவன். அது மட்டும் கிடையாது, ஆந்திர மொழி தெலுங்கு இருக்கின்றது. தெலுங்கை உற்பணம் செய்தவனே இந்த ராவணன் தான். ஆமாடா. அப்படி என்றால் உங்களுக்கு தெலுங்கு தெரியும்? தெலுங்கை உற்பணம் செய்ததே இந்த ராவணன் தான். உண்மையாவா? ஆமாடா. ஐயா, அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உண்மையா ஒரு சந்தேகம் கேளு. இப்ப எனக்கு தெலுங்கு தெரியாது, அதனால வந்து எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் அரிய பெரிய தெலுங்கு தெரியும். உங்களுக்கு தான் முழுசா தெரியல. ஆமாடா. நான் கேட்கறதுலாம் பதில் சொல்லுங்க. கேளு. அதுக்கு பேர் என்ன? தமிழ்ல மின்சார பல்பு. பல்பு. அதுக்கு பின்னாடி ஒரு லூ போட்டா இந்த தெலுங்கு உற்பணம் பண்ணது நானா நீயா? எனக்கு தெரிஞ்சு கேள்வி ஒழுங்கா கேளு. தெலுங்கு உற்பணம் பண்ணது யாரு? எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு நான் சொல்றேன். தெலுங்கு உற்பணம் தெலுங்கு நீ தான் உற்பணம் பண்ண. கேள்வி எப்பவுமே ஒழுங்கா கத்துக்கோ. கேள்வியா? அதான் உங்க அம்மா தாலி. தெலுங்கு வேணா தமிழ் வேணா.